இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கிற வித்தைக்கார படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வித்தைக்காரன் நம்மலாம் நினைச்சோம் மெஜிஷியன். ஓ மெஜிஷியனா வந்திருக்காரு நம்ம சதீஷ். பார்க்கலாம் மெஜிஷியன்ல வந்து இன்னும் என்னென்ன புது புது விஷயங்கள் ஃபன்னா கொடுக்க போறாரு நினைச்சிருந்தோம். நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். வித்தைக்காரன்ல என்னென்ன மெஜிஷியன் வந்துட்டு என்னென்ன சதீஷ் அவங்க வந்து மேஜிக், அது போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாதி முகத்துல வந்து மேஜிக் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது மூவி எப்படி இருக்குன்னு போய் பார்த்தாக்கா ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் பண்ணாங்கோ. ஒரு 3 வில்லன் ஒரு சேட்டு வந்து போட்டதா இருக்கட்டும், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் மெட்ரோ சீனாக இருக்கட்டும், ஓப்பனிங் சூப்பர். நிஜமா நல்லா தான் இருந்துச்சு. சரி நானும் அப்படிதான் நல்ல படத்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனால் படம் போக போக தான் தெரியுது எதை நோக்கி போயின்னு இருக்குன்னு ஒன்றும் புரியல. படத்தோட கான்செப்ட் என்னன்னாக்கா ஏமாந்து போகிறதா தப்பே தவிர ஏமாத்துறது தப்பு இல்லைன்னு சொல்கிற மெஜிஷியனோட அப்பா. அவங்க 2 பேரும் ட்வின்ஸாக காட்டுறாங்க. பட் அது படத்தில் எங்கேயும் ட்வின்ஸாக இல்லை. ஹீரோக்கு தலையில் அடிபட்டுருது. இது ஒரு சீனு, ஹாஸ்பிட்டல் சீனு. அப்படி வந்து திருடு நிற்கிற சீனு. ராப்ரி பண்ண அந்த 3 பேர் பிரிஞ்சு போன நண்பர்களோட இவர் ராப்ரி பண்ணாரா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஏர்போர்ட்டில் தான் நடக்குது. ஏர்போர்ட்டில் கேட்டாக்கா அவர் வந்து கிளீனிங் வேலை பார்த்து நிற்கிறாரு. அதுக்கு அவர் தான் ஹெட்டா. எல்லா மேனேஜர் போகிற இடத்துக்கெல்லாம் ஆக்சஸ் அவருக்கு இருக்கான். வாரே வா சூப்பர் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப் வைரத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ராபரி, செகண்ட் ஹாஃப் வந்து வைர ராபரி. இது நடுவில் ஹீரோனி சீன் அங்கங்கே வந்து பட் ஓகே, ஒரு டீசெண்டான வாட்சபிள். டைமே போக மாட்டேதுன்னா இந்த படத்துக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மூவிஸ் எல்லாம் வந்து நிற்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன என்னென்ன மூவி ரிவ்யூன்னு சொல்லிட்டு கமெண்ட் கூட பண்ணிக்கோங்க. அது எந்த மூவியாக இருந்தாலும் நாங்கள் தேடி பிடிச்சி உங்களுக்காக கொண்டு வரோம். தேங்க்யூ.